ஹலோ கைஸ் எல்லாருமே இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சோழன் வந்து சேரன் அண்ணா கிட்ட ஆனால் நீங்களாம் ஹனிமூனுக்கெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க. உடனே பல்லவனை பார்க்குறாங்க. பல்லவனை பார்த்துட்டு டே நீயாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணுற அப்படின்னா இல்லைன்னா அதெல்லாம் கொஞ்சம் செலவாகுமேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியாக கொண்டு போகிறாங்க. இந்த உடனே வந்துட்டு இப்போ சேரன் அண்ணா வந்து என்னடா டே இப்படிலாம் பேசுகிறோம்னா அண்ணாவா காசை கொடுக்க போகுது சும்மானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து 500 ரூபாய் பணத்தை வந்து எடுத்து சோழன் கொடுக்குறாரு. சோழனுடைய அப்பா வந்து இப்போ என்ட்ரி ஆகுறாங்க. உடனே வந்து சோழன் வந்துட்டு அப்பா அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா நிலா அப்படின்னா நிலா வந்து நைட்டில் தானே வரும் உப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா என் பொண்டாட்டி ஹனிமூன் போகணும்னு சொல்லியிருக்கா, அதனால தான் பாப்பா ஹனிமூன் தானே போய் தொலைங்க, அது ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க, எனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா நீங்கள் யாரும் வரக்கூடாது, ஏய் நீ லூஸா உன் பொண்டாட்டி லூஸா, ஹனிமூனாவே புருஷன் முன்னாடி 2 பேரும் போகிறதுடா, நான் இதுக்கிட்ட அதுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் மொக்க பண்ணிட்டு போயிடுறான். உடனே வந்துட்டு பல்லவன் வந்துட்டு நாங்களே எல்லாமே ஓகே, பாண்டியன் மட்டும் கன்வின்ஸ் பண்ணிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே நான் வந்து பாண்டியனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போனால் 2 பேரும் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் வானதி இருந்துக்கிட்டு நீ இல்லைன்னா இது ரொம்ப நல்லா இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ வந்து சோழன் வந்துடுறாரு. சோழன் வந்துட்டு என்ன 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை ப்ரோ சும்மா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து வானதி சொல்லிட்டு இருக்காங்க. டே பாண்டி நீ வேலைக்கெல்லாம் போலியாடா, உன்னுடைய மெக்கானிக் ஷெட்டில் இருந்தால் எந்த வேலையும் இல்லையா, இங்கே மெடிக்கல் ஷாப்பில் தான் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லும்போது வானதிட்டு ஏன் ஷோலா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து சோழன் வந்துட்டு ஆமாம்மா அவன் இங்கே உக்காந்துட்டா நீ எனக்கு சோறு போட்டுருவியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இதுவும் அவர் கடை தான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து சரி நான் கிளம்புறேன் வானதி, நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, இன்னும் 4-5 வேலை பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சோழன் பாண்டி வந்து கிளம்ப பாட்டி இங்கேயும் கொஞ்சம் நேரம் இரு பண்ணி எனக்கு பயமாக இருக்குது பாண்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து வாங்கினதான்னு கலாப்பட்டியில் போடுறாங்க காசு. உடனே பரவாயில்லையே இன்றைக்கி ஒரே நாளில் 1000 வந்திருக்கும் போலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வனதிட்டு கண்ணு வைக்காதீங்க ப்ரோ, நாங்களே இப்போ தான் முன்னேறுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஓகே நீ என்ன சின்ன குழந்தையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு களைச்சி விட்டுட்டு பாண்டி வாடா கொஞ்சம் இன்னும் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாண்டியும் சோழனும் வந்து வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிலா வந்து ஹனிமூனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சொல்கிறா, அது எல்லாருமே போகணுன்னு சொல்கிறா, நீ கொஞ்சம் சொல்லுடா, நாங்களாம் வரலன்னு சொல்லிட்டுடா அப்படின்னு. ஆமாம் உங்கள் ஹனிமூனுக்கு நீங்கள் போங்க, நாங்கள் ஏன் வரப்போகிறோம், அதுவும் நிலா அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன் கம்பல்சரி என்ன சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சத்தியமெல்லாம் அவங்ககிட்டையும் வாங்கிக்கிறாங்க. அப்பா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு, அவள் தான் இன்றைக்கி நைட்டு வந்து ஹனிமூன் போக வேண்டியதா அப்படின்ற ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்து எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நிலா வராங்க. வந்தவுடனே நடேசன் அப்பா வந்து வெளியிட்டுருக்கிறாரு. அவர் வந்து வடை வாங்கி கொடுக்குறாரு போல். உள்ளே வந்து பல்லவனுக்கு இந்தாடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சோழன் வந்துட்டு நிலா எவ்வளோ நேரம் நிலா உனக்காக வெயிட் பண்ணுறது, லேட் ஆகலையா வா உன் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வேகமாக வந்து சொல்லிட்டு இருக்கான். இருங்க எதுக்கு இவ்வளோ வேகமாக, அதுவும் இப்போ தான் வந்தேன், இன்னும் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல, அதுக்குள்ளே நீ போகலான்னா எப்படி போகிறது, டே பல்லவா நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து பல்லவன் வந்து திருன்னு முழிக்கிறான். இல்லை நீ நாங்கள் வரல நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியனும் இல்லை நாங்களும் வரலங்க, ஏன்னா வானதி வந்து ரொம்ப தனியாக இருக்கா கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன பண்ணி நீங்கள் புரியாமல் கூட பேசுகிறீங்க, மெடிக்கலை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும், வானதிக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இல்லைங்க எனக்கு மெடிக்கலை பற்றி எதுவும் தெரியாது தான், ஆனால் வந்து அவளுக்கு கூட இருந்தால் நான் ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பேன், அது அவள் ரொம்ப பயந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நிலாவுடைய முகம் வந்து மாறி போயிடுது. சோழன் வந்து அவள் பெட்ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் என்ன நிலா நினச்சிட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து கிட்ட வந்துட்டு இல்லை சோழா எனக்கு எல்லாருமே வேணும், நான் வந்து ஹனிமூன் தானே நைட்டு நம்ம ரூமில் தனியாக ஸ்டே பண்ணிக்கிறோம், அதுக்கான ஃப்ரீடம் வந்து எப்பயுமே இருக்கும், ஆனால் நான் வந்து பஸ்ஸில் போகும்போதோ அந்த மாதிரி இது மாதிரியோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு நிலா புருஷனை விட எனக்கு இந்த குடும்பம் முக்கியமாக அப்படின்னு புருஷன் ஒன்று அவளுக்கு வந்து சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. நிலா நீயும் சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க நீ புருஷன்னு சொல்லும்போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் பக்கத்தில் வந்து அவள் ஷர்ட்டை பிடிச்சி ரொம்ப அன்பாக பாசமாக நம்ம வந்து நம்மளுக்கான ஃப்ரீடம் இருக்கும், நம்ம வேணால் நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்ம தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் ஒன்று வாங்குறாங்க. உடனே வந்துட்டு நான் ஆக மொத்தம் வந்து இந்த குடும்பம் தான் உனக்கு முக்கியம், நான் உனக்கு முக்கியம் இல்லை, என்னை பார்த்தா உனக்கு நீ பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறான். உன்னை பார்த்து எனக்கு எந்த பயம் இல்லைங்க, ஃபஸ்ட் டைம் போகிறோம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் உங்கள் கூட இருந்ததே இல்லை, அடுத்த டைம் நான் வந்து நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. உடனே டோரை திறந்து வெளியே வந்துட்டு பார்த்தா எல்லா டோட்டல் ஃபேமிலியுமே அங்கே தான் இருக்காங்க. உடனே வந்துட்டு என்ன எல்லாம் பார்க்குறீங்க, அவள் தான் வாங்க எல்லா குடும்பத்தோடு எல்லா அட்மின் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க.